உலகத்துல எத்தனையோ நாடுகள் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய Su-57, சைனாவினுடைய J-20, யூஎஸ்னுடைய F-22, F-35 இந்த நாடுகள் எல்லாருமே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு முக்கியமான ஆஃபரை ரஷ்யாவினுடைய Su-57 இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து டெக்னாலஜி எல்லா டேட்டாவையும் நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. ஆனா இந்தியா தயங்குறது ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து நம்ம கேட்கிற ரேடாரை, அதாவது நம்முடைய ஓன் ரேடாரை பிக்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிமாண்டை வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்தியாவினுடைய ரேடாருக்கும் ரஷ்யாவினுடைய ரேடாருக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, மிகப்பெரிய மார்ஜின் இருக்கா, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் வந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து வெறுமனே நமக்கு போர் விமானத்தை மட்டும் கொடுக்க போவது கிடையாது. நம்ம நினைச்ச மாதிரி எந்த மாதிரி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாஃப்ட்வேருடைய நுணுக்கங்கள் எல்லாமே கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொந்தமா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி தயார் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆஃபரை ரஷ்யா கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து ஆனாலுமே நம்ம வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் ரஷ்யாவினுடைய Su-57 பெரிய லெவல்ல வந்து நிறைய பேர் வாங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க கிட்ட ரேடார் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. ஆக்சுவலா Su-57ல எந்த மாதிரி ரேடார் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா N036 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைல்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய AESA ரேடார் தான் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த ரேடார்ல பெரிய லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுடைய ரேஞ்சும் பெரிய லெவல்ல கிடையாது, பவர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் வந்து பெரிய லெவல்ல கிடையாது. இந்த மூணுமே வந்து அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு தூண்னு சொல்லலாம். ஆனா அது எதுவுமே வந்து பெரிய லெவல்ல பெட்டரா இல்ல. அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து 2 முக்கியமான ரேடாரை தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரிய லெவல்ல கிடையாது. அதனால இந்தியா கேட்கிறது, ரேடார் வந்து எங்களுடைய ரேடார் பிக்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை கேட்கறாங்க. அதே மாதிரியே Su-57 வந்து உடனடியா அவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு நிறைய தயாரிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 போர் விமான பக்கமா தயாரிச்சிருக்காங்க, பேலன்ஸ் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட உடனேயாவும் வாங்க முடியாது. அதனால ரஷ்யாட்ட வந்து நம்ம டை அப் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய போர் விமானத்தை தயாரிச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா Su-30 MKI, அதே மாதிரி பிரம்மோஸ், இந்த மாதிரி பல போர் விமானங்கள் தயாரிச்சு அவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் பர்மிஷன் வாங்கி Su-30 MKI எல்லாம் கிட்டத்தட்ட 250க்கு மேல தயாரிச்சு இந்தியாவிலேயே தயாரிச்சு, அதுவும் பர்டிகுலரா HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தயாரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவுமே வந்து இந்த Su-57 அவங்க இந்த நம்ம கேட்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்மளும் வந்து இந்த Su-57 இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அவங்க தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா Su-57ல இந்த N036 ரேடார் ரேஞ்ச் பார்த்தா அரௌண்ட் வந்து 200 to 250 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ற அளவுக்கு இல்ல ஒரு மிகப்பெரிய பெட்டரா இருக்கு. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 600 to 700 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா Su-57 அந்த மாதிரி போர் விமானத்துக்கு எல்லாமே ஒரு 500 to 600 கிலோமீட்டர் வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியோட தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த GAN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேலியம் நைட்ரேட் அதுதான் வந்து ரொம்ப ஹை எண்ட் மாடல். அது வந்து இந்தியா மாதிரி நாடுகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா வந்து இந்த கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இப்பதான் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது வந்து பெரிய லெவல்ல ஸ்பீடும் கிடையாது. ஆனா இந்தியா வந்து அதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்ப வரைக்கும் கேலியம் ஆர்சனைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் டெக்னாலஜி வச்சுதான் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளான் என்னன்னா Su-75 செக்மேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்தனுடைய போர் விமானத்துக்கு தான் இவங்க இந்த கேலியம் நைட்ரேட் ரேடார் டெக்னாலஜியை கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா அது வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. ஏன்னா எதிரியை வந்து கண்டுபிடிக்கணும். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுங்க ரேடாருடைய என்ன வேலை அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேடார் வந்து ஜஸ்ட் எதிரியினுடைய போர் விமானத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் அவனுடைய வேலை கிடையாது. இது வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி வெதர் கண்டிஷன் இருந்தாலும், அதாவது நம்ம போயிட்டு இருக்கிறது எல்லா கண்ட்ரி எல்லா சிட்டியும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். ஒரு சில பக்கத்துல எல்லாம் ரொம்ப வந்து வெதர் கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அந்த மாதிரி முன்னாடியே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்றதா அவனுடைய வேலை. அது மட்டும் கிடையாது, நம்ம ரொம்ப லோ லெவல் ஆட்டிடியூட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ரேடார் வந்து நீங்க ரொம்ப கீழே போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருவீங்க, டேமேஜ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி நீங்க ரன்வேல டேக் ஆஃப் ஆகும்போது சரி, இல்ல கீழே பத்திரமா தரையிறங்கும் போது சரி, இது ரெண்டுக்குமே வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். ரேடாருடைய வேலை எதிரியை கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்கள அந்த போர் விமானத்தை ரொம்ப சேஃப்டியா கொண்டு வரக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ரொம்ப அட்வான்ஸா ஒர்க் ஆகுதா என்னுடைய ஒரு முக்கியமான வேலை. ரஷ்யா வந்து இதை வந்து பெரிய லெவல்
லெவல்ல அவங்க டெவலப் ஆகல. அதுக்கு காரணம் அவனுடைய வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ரேடார் வந்து வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா பெரிய லெவல்ல எஃபிஷியன்சி கொடுக்காது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ரேடார் வந்து ஹீட் அதிகமா கொடுத்துச்சுன்னா அந்த போர் விமானத்துல ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாச்சுன்னா எதிரினுடைய போர் விமானத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே இருக்க காரணத்தினால இந்தியா வந்து நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் ஆல்ரெடி வச்சிருக்கோம். கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜில இன்னொரு வந்து விருபாக்சா ரேடார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி ஒன்று. இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா விருபாக்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் வந்து நம்ம ஆல்ரெடி Su-30 MKI போர் விமானம், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கேலியம் ஆர்சனைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த Su-30 MKI அதை தாண்டி MiG-29 இந்த ரெண்டு போர் விமானத்திலையும் இந்தியாவும் நம்ம ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து நம்ம அதை தாண்டி, ஏன்னா உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி வச்சு அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்படி இன்னும் இதைவே வச்சுட்டு இருக்குது. அதனாலதான் ரெண்டு முக்கியமான ஆப்ஷனுக்கு போனோம். அதுவும் பர்டிகுலரா Su-30 MKI போர் விமானத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 83 போர் விமானத்தை அப்கிரேட் பண்ண போறோம். அதுல இந்த விருபாக்சா ரேடாரை வந்து பிக்ஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம இந்த உட்டம் AESA ரேடார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நைட்ரேட் ரேடாரை நம்ம மெயினா என்னென்ன பர்பஸ்க்காக கொண்டு வர போறோம்னா தேஜஸ் MK1லயும் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி தேஜஸ் MK2 AMCA இந்த மாதிரி எல்லா பர்பஸ் கொண்டு வர போறோம். ஆக்சுவலா இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஒரு 200 இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. இது வந்து சின்ன சைஸ் ஏர்கிராஃப்டா இருந்தா, இதே வந்து பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட், அதுவும் பர்டிகுலரா ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்டுக்கெல்லாம் 300 to 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ற அளவுக்கு அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விமானத்திலையும் நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து 600 இருந்து 1000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எதிரினுடைய போர் விமானம் எங்க வருது பார்த்துக்கிட்டு இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம கண்காணிச்சு நம்ம கொடுத்துட்டே இருக்கு. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ஆக்சுவலா அட் அ டைம்ல நம்ம இப்ப தயாரிச்சுட்டு இருக்க கேலியம் நைட்ரேட் ரேடார் வந்து 15 டார்கெட்டா அட் அ டைம்ல இது பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி மிசைல் எல்லாம் இதை வந்து பிக்ஸ் பண்ண முடியும்னா பர்டிகுலரா ஏர் டு ஏர் மிசைல்லையும் பிக்ஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி ஏர்ல இருந்து கிரவுண்ட்ல அடிக்கிறது இல்ல ஏர்ல இருந்து சீல் அடிக்கிறது இந்த பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இவ்வளவு பாசிட்டிவிட்டி இந்த கேலியம் நைட்ரேட் ரேடார்லாம் இருக்கு. அதனாலதான் இந்தியா அதை கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா ரஷ்யா இதுவரைக்கும் அந்த கேலியம் நைட்ரேட் ரேடார் வச்சு நம்ம டெவலப் பண்ண கிடையாது. என்னதான் பெரிய லெவல்ல 5ஆம் தலைமுறை போர் விமானம் Su-57 உலகத்துக்கிட்ட பெருமையா பேசிட்டு இருந்தாலும் சைனா, ரஷ்யா, ஜப்பான் அவங்க கூட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய KSJ-5, அதை தாண்டி ஜப்பானுடைய J4FX, அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய F-35 இந்த மாதிரி எல்லா போர் விமானத்துமே நைட்ரேட் ரேடாரை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா வந்து அதை பண்ணது கிடையாது. அதே மாதிரியே ரஷ்யாவினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே அவங்க வந்து அக்சஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த Su-57 உலக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்னா இந்தியா தான் ஒரு முக்கியமான மார்க்கெட் ஆகும். ஏன்னா இந்தியா வாங்கிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டே எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவும் ரஷ்யாவை பார்ட்னர் போட்டா நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அதனால ஒருவேளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரக்கு அது ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியா வந்து 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கணும், வெளிநாட்டு பார்ட்னர் ஒருத்த வேணும். அதற்காக ரஷ்யாவினுடைய Su-57 ஒரு 120 வந்து அட் டைம்ல அவங்க தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்சஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால அவங்க வந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நாடு ஃபுல்லா 120 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்துடும். அதுவும் 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நல்ல உதவியா இருக்கும். நம்ம ரேடாரை மட்டும் மாத்திட்டா ரெண்டு பேருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை ரஷ்யாட்ட இருந்து Su-57 வாங்க போறோமா? ஏன்னா Su-57லாம் ரொம்ப காசு அதிகமும் கிடையாது. ஏன்னா ரஃபேல் போர் விமானத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ரஃபேல் போர் விமானம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட $80 பில்லியன் மேல ஆகும். ரஷ்யாவினுடைய ஒரு போர் விமானம் ஜஸ்ட் $40 மில்லியன் தான் வருது. இல்ல அமெரிக்காவினுடைய F-35 வாங்கணும்னா அதெல்லாம் ரேட் பயங்கரமான ஜாஸ்தி, 80 to 110 பில்லியன் அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்க காரணத்தினால இந்தியா வந்து அந்த சைட்லாம் போகாம சொந்தமா வந்து நம்ம ரஷ்யாட்ட தயாரிக்கலாமா இல்ல நம்முடைய ஓன் ப்ராடக்டான AMCA-வை கொண்டு வரலாமா அப்படிங்கிற பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2034 to 35 வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். AMCA அது வரைக்கும் நம்ம சமாளிச்சாகணும். இந்தியாவினுடைய படைபலம் அப்படிங்கிறது மினிமம் 42 வேணும். கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 தான் இருக்கு. அது ஒரு பிரச்சனை, அதையும் சமாளிக்கணும். நிறைய போர் விமானங்கள் லைஃப் எக்ஸ்பைரி ஆகிற தருவாயில் இருக்கு, அதையும் அப்கிரேட் பண்ணணும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் நம்முடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னா நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானம் வெளிநாட்டுல இருந்து ரீசெண்டா
ஒன்னாவது உள்ள கொண்டு வரணும். இல்ல நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிறனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அப்படி நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்தியா இது எல்லாத்தையுமே எப்படி மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி முன்னாடி போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.